குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 12 திருமுறைகள் பார்த்தோம். அந்த 12 திருமுறைகளில் பார்த்திங்கன்னா சமயக்குறவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை பார்த்தோம். யாருன்னு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அடுத்து சுந்தரர், அடுத்து மாணிக்கவாசகர். இந்த 4 பேர் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்திங்கன்னா இந்த 4 பேரை பற்றி கொஸ்டின் வராமல் இருக்காது. ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் திருமூலர். இந்த 5 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நபர்கள். அந்த 12 திருமுறைகளில் இந்த 5 பேரை தவிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 5 பேரை கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அப்போ இந்த 5 பேரை நம்ம தனித்தனியாக ஒரு கிளாஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா திருஞான சம்பந்தர். உங்களுக்கே தெரியும் திருஞான சம்பந்தர்னு சொல்கிறவர் யாருன்னா 12 திருமுறைகளில் ஃபஸ்ட்டு இருக்க 3 திருமுறைகள் 1, 2, 3 இந்த 3 திருமுறைகளை பாடியவர் தான் யாருன்னா திருஞான சம்பந்தர். எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் தான் பிறந்திருக்காரு. சீர்காழியில் என்ன மரபை சார்ந்தவர்னா அந்தனர் மரபு. இது எல்லாமே டிஎன்பிசியில் கொஸ்டினாக கேட்டாச்சு. அப்போ சீர்காழியில் பிறந்தது என்ன மரபை சார்ந்தவர்னா அந்தனர் மரபை சார்ந்தவர். அவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபாத இருதயார் மற்றும் பகவதியார். இதுதான் அவங்களோட பெற்றோரோட நேமு. மனைவி யாருன்னா சொக்கியார், அவர் தான் மனைவி. சிறப்பு பெயர் இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை. இது அவரோட இயற்பெயர். திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் என்னன்னா ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட இயற்பெயர். காளிவள்ளல், தோடுடைய செவியன், காளியர்கோன், தோணி புறத்தோன்றல், இன்தமிழ் இயேசுநாதர், ஞானத்தின் திருவுரு, பரசமய கோளார், திராவிட சிசு. இதெல்லாம் இவரோட இயற்பெயர். திராவிட சிசு என்று அழைத்தவர் யார்? ஆதிசங்கரர். டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டாச்சு. அப்போ திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆதிசங்கரர் தான் அவ்வாறு அழைத்தார். 3 வயதில் சீர்காழியில் இருக்கோன்னு, சீர்காழியில் தானே பிறந்தார். சீர்காழியில் இருக்கோன்னா 3 வயதில் உமையாள் அதாவது பார்வதி தேவி உமையாள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஞானப்பாலை ஓட்டுறாங்க. அப்போ அந்த 3 வயசில் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோடுடைய செவியன். அதனால தான் அவருக்கு அந்த பட்ட பேரே கொடுத்துருக்கோம். தோடுடைய செவியன் போற்றி அப்படின்ற முதல் பதிகத்தை அந்த 3 வயசுலேயே அவர் பாடியிருப்பார். தோடுடைய செவியனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை உயர்த்தி பாடியிருப்பார். 16 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாரு. 16 வயசில் எங்கே திருமணம் பண்ணுறாருன்னா திருப்பெரு மணநல்லூர். இந்த திருப்பெரு மணநல்லூரில் தான் என்ன பண்ணுறாருன்னா 16 வயசில் மேரேஜ் பண்ணுறாரு. மேரேஜ் பண்ண உடனே என்ன ஆயிடுனா அங்கே இறைவன் அவரை ஆட்கொண்டுகிறார். அந்த இடத்துல திருப்பெரு மணநல்லூரில் திருமணம் நடக்குது 16 வயசில். திருமணம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணிடுறாருன்னா இறைவன் ஆட்கொள்கிறார். யாருன்னா திருஞான சம்பந்தர் ஆட்கொள்கிறார். முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3 முதல் 3 திருமுறைகளையும் எழுதிய யாருன்னா இவர் தான் திருஞான சம்பந்தார் தான் எழுதியிருக்காரு. இந்த 3 திருமுறைகளுக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3க்கு ஒரு சிறப்பு பெயராக குறிப்பிடுறாங்க. இதில் மொத்தம் 384 பதிகங்கள் இருக்குது. பதிகங்கள்னால் நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பாடல்கள் கொண்டதை தான் பதிகம்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 384 பதிகங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பாடல்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4168 பாடல்கள் இது கிடைத்தவை தான். அவர் பாடினது பார்த்தீங்கன்னா 16,000 பதிகங்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது இதுதான். நம்மளுக்கு கிடைச்சது 384 பதிகங்கள் கிடைச்சிருக்கு. பாடல்கள் பார்க்கணும்னா 4168 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. யாழ்முறிப்பண் பாடிய பெருமை இவரே சார். அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். யாழ்முறிப்பண்ணை பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருஞான சம்பந்தர் தான் யாழ்முறிப்பண்ணை பாடியிருக்கார். அவரோட ஒவ்வொரு பதிகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு பதிகம் பாடியிருந்தாருன்னா அது அந்த பதிகம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிகத்தோட அமைப்பு ஒவ்வொரு பதிகத்திலையும் 8வது பாடல் யாரை பற்றி சொல்லியிருப்பார்னா ராவணை பற்றி பாடியிருப்பார். 8வது பாடல். 9வது பாடல் 9ன்னா என்னன்னு தெரியும்? 3 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 பேர்னா என்ன? மும்மூர்த்திகள். பிரம்மன், விஷ்ணு, சிவன். இதுதான் மும்மூர்த்திகள். அப்போ அந்த மும்மூர்த்திகளில் சிவனை மேம்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் யாருன்னா இந்த 9வது பாடல். 10வது பாடல் சமய சாக்கியரை தாக்கி. நல்லா தெரியும் நம்மளுக்கு இது என்ன? சைவ இலக்கியங்கள். அப்போ மறுமலர்ச்சி அடையுது. அப்போ மறுமலர்ச்சி அடையுது தான். இதுக்கு முன்னாடி யார் இருந்ததுன்னா பௌத்தம் மட்டும் சமண மதம் இருந்தது. அப்போ அந்த சமண மதத்தை தாக்கி என்ன பண்ணுறாருன்னா இவர் எழுதுறாரு.
இப்போ 10வது பாடல் வந்து சமய சாக்கையரை தாக்கி. 11வது பாடல் தமது பெருமை மற்றும் நூற்பயன். இந்த நூலை படிக்கிறனால உங்களுக்கு என்ன பயன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 11வது பாடலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. முதல் பதிகம், அதாவது உமையால் 3 வயதில் ஞானப்பாலை ஊட்டவும் அவர் பாடிய முதல் பதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியேன் போற்றி. இது ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அப்போ முதல் பதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியேன் போற்றி. வேற என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக கேட்கறது மந்திரமாவது நீரு. மந்திரமாவது நீருன்னு சொல்றது என்னன்னா திருநீற்று பதிகத்தில் ஒரு பாடல். இது என்னன்னா கூன் பாண்டியன், அதாவது நின்ற சீர் நெடுமாறனை தான் கூன் பாண்டியன் சொல்லுவாங்க. அவர் வந்து வெப்பு நோயால் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த வெப்பு நோயிலிருந்து அவரை மீட்டு அவரை வந்து சமண மதத்தை சார்ந்தவராக இருப்பார். சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு யார் மாற்றிருப்பார்னா திருஞான சம்பந்தர் மாற்றிருப்பார். இதெல்லாம் ரிப்பீட்டட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதாவது நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா கூன் பாண்டியனை தான் நின்ற சீர் நெடுமாறன் சொல்லுவாங்க. இவரை சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு யார் மாற்றினா திருஞான சம்பந்தர் தான் மாற்றினார். என்ன பதிகமாக பாடி மாற்றினார்னு பார்த்தீங்கன்னா மந்திரமாவது நீரு. இந்த பாடல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநீற்று படிகத்தில் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். நல்லவருக்கு இல்லை நாலு கோலம். நல்லவனாக இருந்தால் நேரம் டைமு எதுவுமே கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் எல்லா நேரமும் ஒன்று தான், எல்லா நேரமும் நல்லதாகவே அமையும். நல்லவருக்கு இல்லை நாளும் கோலும். சமய மாற்றம் யாரனா இதை தான் இப்போ சொன்னேன். நின்ற சீர் நெடுமாறனை வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றிருக்காரு. என்ன பதிகன்னா திருநீற்று பதிகை. மொத்தம் எத்தனை தலங்களில் போய் சிவனை வழிபட்டிருக்காருன்னா 230 தலங்களுக்கு வந்து போய் சிவனை வழிபட்டுள்ளார். சந்தித்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நாயன்மார்களில் இவர் யார் யாரை சந்தித்தார், யார் யாரை சந்தித்தார்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர், சிறு தொண்டர், திருநீலகண்டர், இவரை வந்து இவர் சந்தித்திருக்கார். வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க, சைவத்துறையை மீட்டெடுக்க வந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா சேக்கிலார் வந்து குறிப்பிடுறாரு. சேக்கிலார் என்ன எழுதுறான்னு தெரியும், பெரிய புராணம். அப்போ இந்த சைவ நெறி வந்து தலைத்தோங்க வந்தவர் தான் யாருன்னா திருஞான சம்பந்தர் அப்படின்னு அவர் புகழை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. யாரோட புகழை? திருஞான சம்பந்தர். அவர் எழுதிய பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி யாரை பற்றி தான் சொல்லியிருக்காருன்னா திருஞான சம்பந்தரை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த நூலை இன்னொரு பேரில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரிய புராணத்தோட கதை மாந்தர், அதாவது தலைவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுந்தரர் தான். ஆனால் சுந்தரரை பற்றி அங்கே வந்து பாடல் கம்மியாக தான் இருக்கும். யாரை பற்றி அதிகமாக இருக்குன்னா திருஞான சம்பந்தரை பற்றி தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாருன்னா திருநாவுக்கரசர் வந்து குறிப்பிடுறார். இந்த இடத்துல திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருமறைக்காடு, திருமறைக்காடுன்னு சொல்கிறது வேதாரண்யம் என்று இருக்கக்கூடிய வேதாரண்யத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திருமறைக்காடு. திருமறைக்காட்டில் இறைவனை கோயிலோட கதவு திறக்கவும் மூடவும் பாடியவர் யாருன்னா இந்த திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கு இடையே வந்து ஒரு சின்ன போட்டி மாதிரி நடக்கும். அந்த நேரத்தில் வந்து கோயில் கதவை திறக்கிறதுக்கும் கோயில் கதவை மூடுறதுக்கும் 2 பேரும் பாடல் பாடுவாங்க. அப்போ திருமறைக்காட்டில் கோயில் கதவு திறக்கவும் மூடவும் பாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருஞான சம்பந்தர் தான். அப்போ வெரி இம்பார்ட்டண்டான ஏரியா நம்மளுக்கு திருஞான சம்பந்தர்னு சொல்லுவாங்க. அப்போ திருஞான சம்பந்தரில் மெயினாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா நின்ற சீர் நெடுமாறன், அதாவது கூன் பாண்டியனை வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றிருக்காரு. தோடியுடைய செவியன் என்ற பதிகத்தை முதல் பதிகம் அதுதான். உமையால் எத்தனை வயசில் வந்து பொற்கிணத்தில் பாலை ஊட்டுறாங்கன்னா 3 வயசில் ஊட்டுறாங்க. எந்த இடத்துல இறைவனடி கலந்தார்னு பார்த்தீங்கன்னா திருப்பெரு நல்லூரில் வந்து திருப்பெரு மன நல்லூரில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இறைவனடி கலந்தார். இறைவனடி சேர்ந்தார் கிடையாது, இறைவனடி கலந்தார். இறைவன் வந்து அவரை வந்து ஆட்கொண்டு சென்று விட்டார். அப்போ 384 பதிகங்களை பாடியிருக்காரு. 4168 பாடல்கள். இதை வந்து கிடைத்தவை தான். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த சோர்ஸை எடுத்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பதிகத்திலும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். ஒவ்வொரு பதிகத்தில் 8வது பாடல் ராவனை பற்றியும், 9வது பாடல் வந்து மும்மூர்த்திகளில் சிவனை மேம்பட்டவர் என்றும், 10வது பாடத்தில் வந்து சமணத்தை வந்து தாக்கியும், 11வது பாடல் இந்த நூலை படிக்கிறதுனால என்ன பயன் கிடைக்கும் என்பதையும் விளக்கியுள்ளார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.